எதுக்கு இந்த பையில அடிச்சிய? அதுவும் முட்டிக்கால் போட வச்சிருக்கிய? நீங்க ஊர் தலைவரோட பொண்ணுங்கிறதுக்காக இந்த பயலுக்காக எல்லாம் ஏண்டிட்டு வராதீங்க. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாதுங்க? என்னமா அவனோட பெரிய வம்பா போச்சு. நல்லா படிக்காதவன கொஞ்சாவ முடியும். அவன் காலாண்டு பரிசையில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் அவனே கேளு. கேள எத்தனை மார்க் சொல்லல? 50. அதான் 50 மார்க் எடுத்திருக்காம்ல. இவனை போய் மக்குன்னு சொல்லுதியா? பாவம். அட 5 பாடத்துல சேர்த்து 50 மார்க் வாங்கிருக்காமா. இவெல்லாம் மாடு மேய்க்கலாம் ஆயிருக்கு. வாதி என்னைய கோப்பிட வைக்காதீங்க. 5 பாடத்தையும் சேர்த்து அவன் எடுத்த 50 மார்க்கே பெருசுன்னு நான் சொல்லுதேன். என்னம்மா புரியாம பேசுதிய? நான் புரிஞ்சுதான் பேசுதேன். நானும் 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமா, நீங்க இவனுக்கு எத்தனை பாடம் நடத்துறீங்க? நான் தமிழ் பாடம் மட்டும் நடத்துவேன். அப்ப மத்த 4 பாடம் யார் எடுக்குதா? அதுக்கெல்லாம் தனித்தனி ஆசிரியர் இருக்காங்க. இப்போ இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், வரலாறுன்னு அவங்கவுங்க வந்து எடுப்பாங்க. அதத்தான் கேக்குதேன். ஒரு வாத்தியாரால 5 பாடம் சேர்த்து நடத்த முடியாம 5 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாடமா நடத்துதிய. ஆனா இவன் சின்ன பையன். இவன் ஒருத்தனால எப்படி 5 பாடத்தை சேர்த்து படிக்க முடியும்?